விஜயும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு பார்த்தா மெயினாக திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதான் உளவுத்துறையும் பெண்ணும் கொடுத்துருக்க ரிப்போர்ட். ஏன்னா இது வரைக்கும் 5% இஸ்லாமியர்களும் 6% கிறிஸ்தவர்களும் சேர்ந்த 11-12% இருக்கின்ற அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் இவர்களுக்கு எங்களுக்கு பார்த்தா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு நிறுத்துறதும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இந்த ஓட்டு எப்படியும் போகாது, நமக்கு தான் இருந்த இடத்துல விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய்கிட்ட இந்த வாக்குகள் நகர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் போட முடியாது, பிஜேபி உள்ளே வந்துடும். இப்போ இங்கே போட்டுறன்றப்போ அந்த ஓட்டு யாருது? திமுகவுக்கு மட்டுமே உழக்கூடிய ஓட்டு, அந்த கூட்டணிக்கே உழக்கூடிய ஓட்டு. அப்போ அது ஒரு 10% நகர்ந்துச்சுன்னா அந்த பயம் இருக்குது. அதனால தான் விஜயை பாஜக பி டீமு என்டிஏ கூட போகிறாரு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கே போகிறாருன்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன காரணம்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை நம்பினாங்கன்னா அந்த ஓட்டை அப்படி தக்க வச்சுக்கலாம்ல. இந்த கோமாளிகள் வருகிறார்கள் சிலர், நாங்கள் தான் இளைஞர்களுக்கு மாற்று என்று புதிதாக வருகிறாங்க, நம்பாதீங்க சொல்கிறதெல்லாம் காரணம் இதுதான்.